ஒண்ணும் இல்ல. அந்த போலூர்னு ஒரு ஏரியா, அந்த இவரு யாரு, நம்ம ஏஐ மினிஸ்டர், அந்த அம்பத்தூர் இது அது வந்து வேளச்சேரி அறுபது குமாரா வேளச்சேரி 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 குமார். அங்க வந்து அதுதான் 6 வருஷமா ஒரு இடத்துல குப்பையே எடுக்காம வச்சிருக்காங்க அப்படியே. அத வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுதான் அண்ட் இப்ப first நம்ம பெரம்பூர்ல வழி இல்லாம குழந்தைங்க பெரம்பூர்ல வந்து அந்த நடக்கிறதுக்கே ரோடு இல்லாம 5 போயிட்டு 2 கிலோமீட்டர் டேஸ்ல சுத்தி சரி போயிட்டு பண்ணாங்க. இருந்திருக்கோம். வந்து இவர் 2வது நாள் இது பண்ற. இதுதான் மக்களுக்கான பேசிக் நீட்ஸ். நீ உட்கார்ந்து சனாதனத்தை நான் வேற எடுத்துருவேன், என்டிஏ விசஸ் தமிழ்நாடு, இதெல்லாம் நீ வந்து ஊரை ஏமாத்துறக்கோ, நீ கூட்டணி கட்சிகளை உள்ள வச்சுக்கிறக்கோ பேசிட்டு இருக்கலாம். அவனுக்கு ரோட்ல போறதுக்கு பஸ் சரியா இல்ல, அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுதான் அடிப்படை. இந்த 15 நாள் அவங்க அடிப்படையே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கே நமக்கு வந்து ஏதோ பெரிய பரவாயில்லப்பா, நம்ம கண் கூட பாக்குறோம். இப்ப பெட்ரோல் வண்டி சொன்னீங்க, நான் வந்து இங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். நான் டெய்லியும் அம்மா, நாங்க கூட்டு ஒரு 10 o'clock தான் போவோம். என்னைக்குமே இல்லாத சில டிஃபரன்ஸ் நல்லா பார்க்க முடியுது. நைட்டு கடையெல்லாம் சாத்திடுறாங்க, அங்கங்க வந்து போலீஸ் நிக்கிறாங்க, அந்த பெட்ரோல் வண்டி வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அவங்க சொன்னா நம்ப மாட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை ஆக்டிவா பண்ணிட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கான ஒரு இது என்ன? இதெல்லாம் தான் ஒரு பேசிக் நீட்ஸ். இவனுங்க வந்து இப்ப இவரு அமைச்சர் மினிஸ்டர் இவரு நான் அறநிலைத்துறை ரமேஷ் வந்துட்டு போய் எக்ஸ்பீரியட் பாக்குறாருன்னா அது பேசிக். அது அவரோட இது. அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. நீ உட்கார்ந்துட்டு போய் ஃப்ரீயா போய் தரிசனத்தை பார்த்துட்டு வந்துட்டு சாரியை எடுத்து கொடுத்துட்டு கதவை தூரம் சாத்திரக்கு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இருக்குன்னா எதுக்கு? பேசிக்கா நீங்க போற அங்க இருக்கிற அமைச்சர் நான் இதைத்தான் பண்ணுவேன்னா அப்படிதான் போறேன். இவனுக்கு அதுதான் எரிச்சல். என்னடா பேசிக்கான விஷயத்தான் இப்படி கேக்குறான். மக்களுக்கு இதெல்லாம் தானே கனெக்ட் ஆகும். இதெல்லாம் பண்ணி இன்னும் அந்த சேப்பாக்க எம்எல்ஏ அந்த தொகுதி பக்கமே போல ப்ரோ. அதெல்லாம் என்ன சேப்பாக்கு எம்எல்ஏ தொகுதி பக்கம் போல. அங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஏதோ ரோட்ல இதாச்சு நம்ம மாவட்ட செயலாளர் இறங்கி பண்றாரு. அதுக்கு போக துப்பு இல்ல. நீ எல்லாம் என்ன ட்விட்டர்ல கிழிக்கிற? இங்க உட்கார்ந்துட்டு அதுவும் நீ இப்போ பேசுற இதெல்லாம் விவசாயிகள் கடன் தள்ளுபடி பேசுறது நமக்கெல்லாம் வந்து அருகதை இருக்கா? அத பத்தி இத்தினூண்டு பேசுற பேசி வெக்கம் இருக்கா? வெளியே வா, முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன் பண்ற? வெளியில வா ப்ரோ. அதெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறதே வந்துட்டு தேவையில்லாத வேலை. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா, அது வந்து எம்எல்ஏவும் அதிகாரிகளும் உங்ககிட்ட எவ்வளவு அக்சசிபிளா இருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, முன்ன இருந்ததை விட பல விஷயங்கள் மாறி இருக்குது. நிறைய பேர் நம்ம கிரவுண்ட்லயும் சொல்லி நம்ம இதுங்கிறதுனால நாமளே சொல்லிக்கல, கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க சாதாரண மக்கள், சாமானியர்கள் அந்த இதுதான் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அடிப்படை பிரச்சனைகள் அது. 2வது கவர்மெண்ட் ஆபீசஸ்க்கு போகும்போது அந்த அணுகுமுறையிலேயே எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்ல. பப்ளிக்கை மதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அது வேற ஏதாவது பப்ளிக் வந்து அஜிடேட் ஆகி அது சிஎம்க்கு போயிடுச்சுன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கிறது தெரியுது. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாவே பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு 2 வாரத்துக்கே இந்த மாதிரி அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். அரசுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட், அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அதெல்லாம் இருக்குதா இல்லையா? அவங்க பார்க்கணும்னாலே இவ்வளவு பணம் எடுத்துட்டு போனாதான் நான் பார்க்க முடியும், அல்லது அவங்க என்ன ஏளனமா தான் பேசுவான், இப்படி நான் பாமா அப்புறம் ஆமா அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது பண்றதே மக்கள் வந்து ஒரு சாதாரணமா ஒரு அணுக முடியுது அப்படிங்கிறது ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது இல்லையா? அதையே ஒரு பெரிய மாற்றமா தான் பாக்குறேன். 2வது பாதுகாப்பு விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. பாதுகாப்பு விஷயங்கள் எக்கச்சக்கமா பலப்படுத்தப்பட்டிருக்கு. என் தங்கச்சி எல்லாம் எக்மோர்ல தான் வந்துட்டு இருக்கிறா. அவளே சொல்றா, நிறைய விஷயங்கள் நான் இங்க இது பாக்குறேன். கொஞ்சம் வந்து ஒரு ப்ரொடெக்டடா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தெரியுது. முன்னாடி இருந்ததை விடலாம் ரோந்து, பேட்ரோலிங், நைட் டைம் இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்குது. ஃபீல் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஃபீல் த டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்குது. இவனுங்க இங்க உட்கார்ந்து தோல்வியை இன்னும் சகிச்சுக்க முடியாதவங்க, தோல்வியை இன்னும் ஏன் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாதவனுங்க, விரக்தியில இருக்கிறவனுங்க, என்னத்தையாவது கம்பு சுத்திட்டு கிடப்பானுங்க. ஆக்சுவலி அங்க நிறைய விஷயங்கள் நல்லா தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவங்க. எஸ் 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 2வது நம்ம மக்களுமே கருத்து சொல்லலாம், தலைவர்கிட்ட கருத்து சொல்லலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. கட்சியா இருக்கும் போதே கண்ணாமண்ணான்னு விமர்சிச்ச ஆட்கள் தான் நம்ம. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த அதிகாரிகளுடைய நியமனம் அந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னா நம்ம யாருமே சொல்லல. தாராளமா இதெல்லாம் நியாயமானதான். பட் கண்ணாபின்னான்னு வார்த்தைகளை விடுறது ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது, டிசாஸ்டர் அதுன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு தெரிஞ்சது அவர் அங்க அரசை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் எவ்வளவு கால்குலேஷன்ல இந்த முடிவுகளை வந்துட்டு எடுத்திருப்பார். ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், ஒரு 2 மாசம்.
ஓகேயா? சோ அந்த அந்த மாதிரியான சில ஈவில் விஷயங்கள்லாம் நடக்க விட்டுருவாரா அவரு? அதுக்காகவா வந்துட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது எல்லாருமே சொல்லலாம். அத சொல்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அந்த கொஞ்சம் டோன் அண்ட் டெனோர் வந்து ஒரு ஒரு மீட்டர்ல செட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா கட்சியா இருக்கும்போதே விமர்சனம். கொஞ்சம் ம். அடிக்கிறதும் கனிவா அடிக்கலாம். இவ்வளவு தூரம் அடிக்கணும் அவசியம் இல்ல சில பேரை. ஆமா, ஆமா, ஆமா. லாவோ நேத்து ஹரீஷ போட்டு இந்த புரட்டிட்டீங்க. ரொம்ப வருத்தப்பட்டாரு வேற. ஆமா, அவர் பாட்டுக்கு என்ன ஏதுன்னு சொல்லாம மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்றாரு. சொல்லும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும். கமெண்ட்ஸ்ல பராண்டிட்டானுங்க அவனுங்க. இல்ல சையத் ப்ரோ, ஹரிஷ் அண்ணா வாங்கின அடி தெரிஞ்சிருச்சு, மத்ததெல்லாம் தெரியல. எல்லாத்துக்கும் அந்தந்த அமௌண்ட்டுக்கான அவன் ரீச்சுக்கு ஏத்த அடி இருந்துச்சு, இல்லன்னா சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் ரெண்டாவது இருந்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சி. ஆனா இதெல்லாம் இத மட்டும் ஏத்துக்க மாட்டேன் சையத் ப்ரோ. இங்க பாருங்களேன், மக்களுக்கு ஒரு அதிகாரிகளுடைய நியமனம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களுக்கு தேவை சிஸ்டம் ஒழுங்கா ரன் ஆகணும். அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை ஸ்தம்பிக்காம இருக்கணும். இயல்பு வாழ்க்கை இதா அருண்னா யாரு, டிவிஏசினா யாருன்னு இங்க ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கே நேற்று போஸ்டிங் போட்டோவா தெரிஞ்சிருக்கும். இந்த ட்விட்டர் வேர்ல்டுக்கு வெளியே எந்த மக்களுக்கு வந்து டிவிஏசினா என்ன, அருண்னா யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு தேவை வந்துட்டு அவங்களோட அடிப்படை தேவைகள் டே டு டே. அதாவது தண்ணி ஒழுங்கா வருதா, சாக்கடை ஒழுங்கா பவர் கட் இல்லாம இருக்குதா, பவர் கட் இல்லாம இருக்கு. அவங்களோட டே டு டே லைஃப பாதிக்கிற விஷயம் தான் ஆன்டி ஈவென்ட்ஸை கிரியேட் பண்ண தவிர்த்து, அருணை போட்டோம்னால ஆன்டி ஈவென்ட்ஸ் யாரு கிரியேட் ஆகும்னா இங்க உட்காந்துருக்க இவங்க தான் கிரியேட் பண்ணணும் உட்காந்து. சச்சினு இதெல்லாம் சொல்ற, நான் இனிமேல் டிவிக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொல்றானுங்கடா. இதெல்லாம் எனக்கு புரியல. அருணை போட்டதுக்கு நான் டென்ஷன் ஆயிட்டு வந்துருவாங்கடா ஒரு 2 நாள். ஒரு 2 நாள் ஃப்ரீயாவோட. அருண் வந்துட்டு உனக்கு ட்விட்டர் வேர்ல்டுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம பசங்களை கர்வ் பண்ணிட்டான், நம்மளோட கேம்பெயினை விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏன் வந்துட்டு அருண் மேல கொஞ்சம் அஜிடேட்டடா இருக்காங்கன்னா, நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறதுனால பசங்க இருக்கானுங்க. நேரடியா பாதிக்கப்பட்டு நம்மளுடைய அந்த கோபம் எல்லாம் தப்பே கிடையாது. நம்ம வந்து இப்ப சில பேர் அதை மாத்தணும்னு இது பண்றீங்களா, ரெக்வஸ்ட் பண்றீங்களா, தப்பே இல்ல. பண்றதும் பண்ணாததும் ஓகேவா, அது அவங்களோட டிசிஷன். இன்கேஸ் அவங்க அது பண்ணாம விட்டு கண்டினியூ பண்ணி அருண் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நமக்கு சந்தோஷம் தானே, அப்படின்னு அதை எடுத்துட்டு போவோம். ஆனா கோவமே படக்கூடாது, கேள்வி கேட்க கூடாதுன்னு யாருமே சொல்றதுக்கு யாருமே இது கிடையாது. பண்றவங்க பண்ணாங்க. ஆனா அது ஒரு நியாயமான முறையில் வைக்கிறது. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றனாவே ஓகேவா, ஒரு இண்டக்ஷன் வைப்பாங்க, ஒரு ஆன்போர்டிங் ப்ராசஸ் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட்ல டீம் மெம்பர்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ள போய் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அது ஒரு கவர்மெண்ட்டை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே அப்படிங்கும்போது ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு முன்னாடி அதுல எத்தனை துறை இருக்கு, அந்த அதிகாரிகள்லாம் பார்க்கணும். எது எது முக்கியமான இஷ்யூனா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் சொன்ன வாக்குறுதியை வச்சு எந்த பிளானை வந்து இப்ப இருக்க பட்ஜெட் இப்ப எவ்வளவு கஜானால எவ்வளவு நிலுவையில் இருக்கு, எதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். சீரியஸா இந்த 2 வீக்ஸ்ல வந்து இவர் இப்ப பண்ணதே நான் பெரிய விஷயம் அப்படிங்கிறேன். அவரு வந்து ஒரு ஒரு டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு கண்டினியூஸா. யாரெல்லாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னவங்களுக்கு அப்படியே அதை வந்து ப்ரூவ் பொய் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து டெய்லியும் பண்ணிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்மளும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸ்டாலினுமே இந்த 6 மாசம் விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னாலே இது பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. 6 மாசம் இந்த 6 மாசம் இது இவர் கண்டினியூ பண்ணி வந்து ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த இதுலயே எஜுகேஷன்லயே டெய்லி நோண்டிக்கிட்டே இருக்காரு. இது பண்ணிட்டீங்களா, அது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் சொன்ன வாக்குறுதிகள்லாம் என்ன ஒரே வருஷத்துல நொட்டி கிழிச்சிட்டாங்களா எல்லாரும்? அந்த பசங்களுக்கு வந்து லேப்டாப் தர்றேங்கிறது தேர்தலுக்கு ஒரு 4 மாசம் முன்னாடியா, இந்த இயர் ஸ்டார்டிங்ல தானே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சொன்னா உங்க வாக்குறுதியா 5வது வருஷத்துல கடைசி நேரத்துல தான் நொட்ட முடிஞ்சது. 2 வாரத்துல வந்து நீங்க கேட்கறதெல்லாம் நொட்டிடணுமா நாங்க? மகளிர் தொகையை 2 வருஷம் கழிச்சு தானே சுரேந்தர் ப்ரோ, அவங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் மகளிர் தொகையை பிளஸ் அதையும் கம்ப்ளீட்டா பண்ணல சச்சின். மகளிர் தொகை எப்ப குடுக்குறாங்கன்னா 2024 எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி. அதனாலதான் அவங்க இப்ப கொடுத்தாங்க. அதுவும் வந்து 1 crore உமன்ஸுக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் 30 lakhs உமன்ஸ் ஆட் பண்றாங்க. அதுலயுமே டிஎம்கேல சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா விமர்சனம் வந்துச்சு. அதுதான் பண்ணாங்க. அதையும் ஒரு ஃபில்டர் போட்டு இவங்களுக்கு மட்டும் பயனடைகிற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டாங்க. இல்ல சுரேந்தர் ப்ரோ, அத வந்து ஸ்டாலினே வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்கு போகும்போது ஒரு அம்மா கேட்பாங்க, இந்த மாதிரி மகளிர் தொகை வரல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவா,
உதயநிதி ஸ்டாலின் ஓகே இல்ல இவரு சொல்லுவாப்புல கேப்பாரு வந்துருச்சான்னு வரலன்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. வந்துருச்சா வரலன்றுவாங்க. ஆமா ஆமா வரலன்றுவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு இவங்களோட இது. ஹரிகரன் நீங்க ரைஸ் பண்ணி வச்சீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சீங்க. எங்க விவேக் கணநாதன் bro வந்தாரு டக்குன்னு தோழர் விவேக் தோழர் வந்தா விவேக் இங்க. வந்தாரு இப்ப மறுபடியும் போயிட்டாரு. விவேக் டிஎம் பண்றேன். தோழரை கூப்பிடுங்க. ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில பாயிண்ட் நானும் ஆட் பண்ணலாம்னு சொல்லுங்க பாக்குறேன் நீங்க சொல்லுங்க ஹரிஹரன். பேசுனதுல. ஒண்ணும் இல்ல, அதான் ஆரம்பத்துல வந்து நம்ம தலைவர் வந்து இவருக்கு அரசியல் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த பல அரசியல் விஞ்ஞானிகள்லாம் இருக்கானுங்கல்ல, இந்த பேச்சாளர்கள், இந்த மறு வச்சவன் மீச வச்சவன் இன்னைக்கு என்ன சொல்றான், சாணக்கியன்றான். இவர் வந்து அரசியல் சாணக்கியம், மோடியவே மிஞ்சிட்டாருன்றான். அது காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் வந்து முதல்ல என்ன பண்ணாரு, ஆட்சி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நிர்வாகத்தை கிளீன் அப் பண்ண ஆரம்பிச்சாரு. எடுத்த உடனே வந்து மக்கள் கிட்ட நல்ல பேரை ஃபர்ஸ்ட் வாங்கிடலாம். ஸோ லிக்கர் ஷாப் முதல்ல வந்து எல்லாம் பெண்களுக்கு நல்ல பேர் வாங்கினா முதல்ல லிக்கர் ஷாப் அதை க்ளோஸ் பண்ணாரு. அடுத்தது அம்மா உணவகம், ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல பேர் இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா உணவகத்துல சாப்பிட்டு எல்லாரும் அவ்வளவு புகழறாங்க, பாராட்டுறாங்க. அதே மாதிரி ட்ரக்ஸை ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒழிச்சிட்டு இருக்காரு, கண்டினியூஸா டெய்லியும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. போலீஸும் டிரான்ஸ்பரண்டா சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், எவ்வளவு ட்ரக்ஸ் இது பண்ணிருக்கோம், நியூஸ் சேனல்ஸும் கேரி பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இந்த விவசாயி கடன்லையும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில விமர்சனம் வந்தாலும் நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இது வந்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு பக்கம் நிர்வாகம் கிளீனப் எல்லாம் பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம டாக்டர் டி.கே. பிரபு, அவர் இந்த குவாரியை மூடுறது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து வந்து இந்த அறப்போர் இயக்கம் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை வந்து கொஸ்டின் பண்ற நிறைய இயக்கங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாராட்டுறாங்க. அது ஒரு பக்கம் வந்து நிறைய பொதுமக்கள் கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாரியை மூடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போதுதான் இந்த இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து கையில எடுத்தானுங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் சேர்ந்து இந்த லா அண்ட் ஆர்டர் போட்டு நம்மள எப்படியாவது வந்து மக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்கித்தணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வேலையை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடிதான் நம்ம தளபதி என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி கட்சிகளும் கூட சேர்ந்து பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி மினிஸ்ட்ரியில போட்டு கம்முன்னு உட்காருங்கடா வாய் மூணுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு. இந்த விசிக ஐயுஎம்எல்ஏ எல்லாம். இப்போ இந்த லா அண்ட் ஆர்டர் இவங்க கையில எடுத்த உடனே நம்ம கூட கூட்டணியில இருக்கிற அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு அளவுக்கு தான் வந்து அதை விமர்சிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் இது வந்து புதுசு, நம்ம டைம். அதனால பிறகு சிபிஐஎம் சண்முகமே சொல்றாரு, ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு பண்றது தப்புன்னு சொல்லி அவர் இன்னைக்கு பேசுறாரு. அப்பனா வந்து கூட்டணி கட்சிகளுக்கே தெரியுது நம்ம ரொம்ப ஓவரா போறோம், 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 10 நாள்ல பேசுறது தப்புன்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் பேச வைக்கிறாரு. சரி இதை இப்படியே விட்டா இவனுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, டிஎம்கே என்ன பாலிடிக்ஸ் லாஸ்ட் 5 வருஷம் பண்ணானுங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி எந்த டிவியும் டிபேட் பண்ணக்கூடாது, ஏடிஎம்கே கூட்டணியை போட்டு அதை பத்தியே பேசுங்கடான்னு சொல்லி 5 வருஷமா பேச வச்சாரு. இதை பண்ணாங்க. டிஎம்கே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அவங்க இல்லாத இஷ்யூவை கிரியேட் பண்ணி விட்டு அதையே பேசணும்னு எல்லாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் பண்ண வேலையில பாத்தீங்கன்னா எல்லா ஊடகமும் வந்து இதை பத்தி பேசி ஆகணுன்ற கட்டாயத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு 2 நாளா எந்த டிபேட் சேனல் எந்த நியூஸ் சேனல் எடுத்தீங்கன்னாலும் அவங்களோட டிபேட் ஃபுல்லா என்னன்னா இந்த ஏடிஎம்கே குதிரை பேரம் நடந்ததா அதுதான். சோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க இதை பேசுறதுனால மக்கள் ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்காங்க. தேவையில்லாம இந்த லா அண்ட் ஆர்டர் விஷயமே மக்கள் மேல திணிச்சு இவனுங்களே இந்த அந்த நர்ஸோட இதுல வந்து டிஎம்கே ஆளுங்க ஒரு 20 பேர் உள்ள வந்து நாங்களும் போராட்டத்துல கலந்துக்கணும்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்றதுக்கு பொய்யான பிரச்சாரத்தை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததை இப்போ மக்களை வந்து ஃப்ரீயா நம்மளோட திட்டங்கள் மக்கள் கிட்ட போய் சேருது. அதை ஒரு தனி மோட்ல வந்து போயிட்டு இருக்கு, தனி ஒரு பிரச்சாரமா அது போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இந்த தேவையில்லாத இந்த வாடகை வாய்கள் இந்த ஊடகம் இவங்க என்ன பண்ணாங்க, நீ போயிட்டு பழையபடி ஏடிஎம்கே போட்டு எடப்பாடியை போட்டு அடிங்கன்னு சொல்லி அந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து இப்போ இந்த ஏற்கனவே வந்து சபாநாயகர்கிட்ட வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க இல்ல, கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி 25 பேரை பதவி நீக்கம் பண்ணோன்னு. ஸோ நம்ம ஆள் என்ன பண்றாருன்னா அங்கேயும் கேம் ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 எம்எல்ஏ நேற்று ரிசைன் பண்ண சொல்லி அவங்க வந்து ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே புரியல, அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு போய் பாருங்க, ஓஎஸ் மணியன் வந்து இன்னைக்கு அந்த ஒரு வந்த பாலகிருஷ்ண ரெட்டி அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு போயிட்டு சபாநாயகர் கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு, அந்த 25 பேர் தகுதி நீக்கம் பண்ணதை ரிவைஸ் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த 5 பேரை வந்து கேஸ் எதுவும் போடும், இந்த 5 பேரை வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல இருந்துன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நாளைக்கு இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து சேர்ந்தாங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி போயிட்டு ரிவைஸ் லிஸ்ட் கொடுப்பாங்களா? சோ இப்ப ஏடிஎம்கே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அது நம்ம இன்வாலிட் தலைவர் ஆயிடும், இருக்கிற ஃபர்ஸ்ட் strategy. பண்ணது அவங்க சொல்றது இன்வாலிட் ஆயிடும் ஃபுல்லா.
இல்ல இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவரு இதான் சொல்றாரு, நீங்க ஒழுங்கா போயிட்டு உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. So அவ்வளவுதான், இவங்க வந்து 25 டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாரு. இல்ல 25 டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு முன்னாடி 4 பேர் அதுல வந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு 5 பேர் அங்க போயிட்டாங்க. சோ இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது 16 தான், 25 இல்ல. இப்போ அந்த 5 பேருக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு, இவங்கள மட்டும் அந்த 25 லிஸ்ட்ல இருந்து எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க போயிட்டு. இப்ப இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, வேலுமணி தரப்புலயே வந்து இன்னொரு 3 பேர் வந்து எடப்பாடி கிட்ட வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்த்துக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கோ நாளாடிக்கோ கொடுத்தாங்கன்னா இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி போயிட்டு இந்த 3 பேரை எடுங்க இதுல இருந்து அப்படின்னுவாங்க. அந்த டைம்ல வந்து வேலுமணி குரூப்ல இருக்கிற இன்னும் சில அதிருப்தியா இருக்கவங்க வந்து அந்த டைம்ல நம்ம கிட்ட வந்து சேரலாம். சோ எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து உருவாக்கி கொடுத்துட்டாரு. யாரை வந்து இந்த 25 லிஸ்ட்ல இருந்து நல்லவர்கள் பட்டியல்ல யாரை சேர்க்கிறது, துரோகிகள் பட்டியல்ல யாரை சேர்க்கறதுன்னு அது தெரியாம இந்த எடப்பாடி குரூப் வந்து சுத்திட்டு இருக்குது. சோ அவங்கள ஒரு பக்கம் வந்து நீ உன் வேலை இதுதான், உன் வேலை, நீ போயிட்டு இதை மட்டும் பாரு, தேவையில்லாம நீ வந்து சட்டம் ஒழுங்கு இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொய் ப்ரொபகண்டா பண்ணதுன்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் வேலை கொடுத்துட்டாரு. டிஎம்கே வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ சட்டம் ஒழுங்கு நம்ம பத்தி பேசுறதா இல்லாட்டி இந்த குதிரை பேரத்தை பேசுறதா கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி அவங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஸ்டாலின் ஒரு ட்வீட் இவங்க ஒரு ட்வீட் அவங்க ஒரு பக்கம் அவங்களையும் குழப்பி விட்டாரு. சோ இவங்க இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குறிப்பா சொல்ல போனா, நீங்க வந்து மக்களை குழப்பாதீங்க, நான் உங்களை குழப்பி விடுறேன், நீங்க உங்களுக்குள்ளேயே போய் குழம்பி யார் யார் வந்து என்ன என்ன முடிவெடுக்குதுன்னு எடுங்க. நீ என்ன கவர்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்கறதா, நீ என்ன ஒண்ணு லா அண்ட் ஆர்டர் பேச போறியா இல்லாட்டி என் குதிரை பேரத்தை பேச போறியா, எதை பத்தி நீ பேச போறன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகங்கள் இந்த அரசியல் விமர்சகர் எல்லாரையும் வந்து குழப்பி விட்டுருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இல்ல ரவீந்திரன் இந்த துரசாமி மாதிரி குதிரை ஆளுங்க பேர வந்து டாபிக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சும்மா இந்த ஆன்லைன்ல பேசுறதுக்கும் சட்டசபையில பேசுறதுக்கும் வேணா கொஞ்சம் ஃபேன்சி பண்ணி பேசலாம். அதெல்லாம் வந்து இன் ரியல் லைஃப் வந்து மக்கள்லாம் அதை மக்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. எஸ் நீ கரெக்ட். நல்ல கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்குறியா, வந்து அதெல்லாம் அதான் வெரி கவலையே இல்லை. இம்பார்ட்டன்ட். ஆமா இன்னைக்கு லீஸ்ட் மக்கள் கிட்ட போய் வீடியோ பாக்குறவங்களுக்கு இது அவங்க வாழ்க்கைக்கு எதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத நியூஸ் இதெல்லாம் அவங்களுக்கு. இன்னொன்னு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலிங் த பீப்புள் மேண்டேட், ஸ்டீலிங் த பீப்புள் மேண்டேட்னா அப்படியே அவங்கள எடுத்துட்டு நம்மள ஆதரவா ஆக்குறது தான் வந்து ஸ்டீலிங் த பீப்புள் மேண்டேட். ரிசைன் பண்ணிட்டு அவன் ரீஎலெக்ஷன்ல நிக்க போறான். மக்கள் மறுபடியும் நினைச்சாங்கன்னா மேண்டேட் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதானே. இதுல திரும்பவும் நம்பிக்கை சையத் பெற்று ப்ரோ தானே வரணும். இதுல என்னன்னா போன வாரம் வரைக்கும் என்ன நம்மளுக்கு பண்ணானுங்க பண்ண தெரியுமா, பார்த்ததுதான் இந்த எம்எல்ஏவா நம்ம சைடு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னும் போது இவனுங்க போன வாரம் என்ன உருட்டினானுங்கன்னா, அவ்வளவு இருந்தா அவங்கள ராஜினாமா பண்ணி திருப்பி எலெக்ஷன் வச்சு நீங்க எடுத்துக்கோங்க ஆமா உங்க கட்சியில இருந்து அப்படின்னு ஆமா. உருட்டினானுங்க போன வாரம். இப்ப ராஜினாமா இந்த பண்ண வாரம் வர்றதுக்கு இப்ப அவங்க வந்து வந்தா அது எப்படிங்க, இது எவ்வளவு ஆமா பெரிய இல்ல அராஜக குதிரை என்டிஏ பேரான குதிரை ரெண்டாவது ரொம்ப பேரான ஒரு என்னன்னே தெரியாது இவனுங்களுக்கு. ஆமா ஃபேக்கான நரேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ எம்எல்ஏஸோட சப்போர்ட் எடுக்கிறாங்க. டே அவன் இப்ப எம்எல்ஏவே கிடையாது, அப்புறம் என்ன என்டிஏ எம்எல்ஏ? அவன் இப்ப எம்எல்ஏவே கிடையாது. அவர் ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு கார்டு வாங்கிட்டாரு, உறுப்பினர் அட்டை கொடுத்தாச்சு. இப்ப அவர் எங்க கட்சி ஆளு, அது எப்படி என்டிஏ எம்எல்ஏ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே அந்த எம்எல்ஏ உடைய சப்போர்ட் எடுத்தாதான் நீங்க இந்த இது சொல்ல முடியும். அவர் ரிசைன் பண்ணிட்டு ரீஎலெக்ஷனுக்கு ஃபேஸ் ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, மக்கள் கிட்ட தான் இப்ப ஆப்ஷன் இருக்குது. மக்கள் இது அன்பேரு, இது சரியில்லை, முறையில்லைன்னு நினைச்சாங்கன்னா மீண்டும் தோக்கடிக்க போறாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானே. இதுல எப்படி இது எப்படி குதிரை பேரமாவும், இது எப்படி நீங்க வந்து என்டிஏ சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவீங்க? இவனுங்க கட்சியாவே எங்க ஒரு கட்சியில விஷயம் இணைஞ்சாச்சு. இல்ல ப்ரோ, இப்ப ஓவராலா இவனுங்க கருத்து வைக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கல. என்னன்னா தோல்விக்கு என்ன காரணம்னு. இவனுங்க தோல்விக்கும் இன்னைக்கு நாளைக்கு திருப்பி இவனுங்க தோல்வி அடைய போறதுக்கும் ஒரே காரணம் தான். இவனுங்க என்னைக்குமே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மக்கள் மேல குற்றம் சுமட்டுறது. மக்கள் எடுத்த முடிவு அவங்க தெரியாம எடுத்துட்டாங்க, மாயாஜாலத்து மக்களை குறைச்சு மதிப்பிடுறது. அவங்க எல்லாம் என்னமோ அறிவில்லாத மாதிரியும் இவனுங்களுக்கு மட்டும்தான் உலகத்துல மூளையே இருக்க மாதிரியும் ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. இதனாலதான் இருக்க இன்னைக்கு தொடர்ச்சி மிஸ்டேக் வீசுறாங்க அக்செப்ட் மக்கள். பண்ணிக்கிறது. தாமேல இருக்க மிஸ்டேக்க வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாரு. அதாவது தெரியாம அக்செப்ட் பண்ணிக்காம தோத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க தெரியுமா, அதோட ஒரு முட்டாளுங்க உலகத்துல இல்லவே இல்ல. அது பாரம்பரிய திருப்பி அவங்களுக்கு இந்த பாடம் தான் கத்துக் கொடுக்கப்படும். தோத்துக்கிட்டே இருக்க போறாங்க, நல்லதுதான், நமக்கு சாதகம் இல்லைங்க. இந்த தான். குதிரை பேரம் பத்தி பேசுறவனுங்க 2006 இதே திமுக ஆட்சிக்கு வந்தப்போ 96 சீட்டு தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஆதரவு எல்லாரும் கொடுத்தாங்க, காங்கிரஸா இருக்கட்டும். அவங்க இன்ஃபேக்ட் அவங்க கூட்டணியோட தான் போனாங்க ப்ரீ போல்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸோ இல்லாட்டி வந்து அப்ப அவங்களோட இருந்த பாமகவோ நினைச்சிருந்தா நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, எங்களுக்கு மந்திரி சபையில இடம் வேணும்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க கொடுத்தே ஆயிருக்கணும், வேற வழியே கிடையாது. அன்னைக்கு வந்து இவங்க ஒரு பக்கம் வெளியில இருந்து ஆதரவையும் வாங்கிக்கிட்டு அவங்களெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து அவங்கள வந்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணானுங்க, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எப்ப வந்தான் ஏடிஎம்கேல இருந்து,
2006 அந்த தான் டைம்ல தான் வந்தான். அந்த டைம்ல தான் அங்க வந்தாங்க. எம்எல்ஏவா இருந்து அதுக்கப்புறம் இதேதான் மதிமுக எம்எல்ஏவா இருந்து ஆமா அங்கேயே ரிசைன் இதேதான் பண்ண வச்சாங்க. எம்எல்ஏவா இருந்து ரீஎலெக்ஷன் நடந்தது. கரெக்ட். சோ ஏடிஎம்கேல எம்எல்ஏவா இருந்து ரிசைன் பண்ணி இங்க வந்து ரீஎலெக்ஷன்ல உதயசூரியன்ல போட்டி போட்டு ஜெயிச்சான். அதே மாதிரி மதிமுக எம்எல்ஏவையும் பண்ணாங்க. அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்துச்சு, அதனால அது குதிரை பேரம் கிடையாதுன்னு. அதான் இன்னைக்கு நந்தகுமார் வந்து ஒரு இதுல வந்து ஒரு டிபேட் ஷோல கேக்குறாரு, ஏங்க குதிரை பேரத்துக்கு வந்து எதனா ரூல்ஸ் இருக்கா? 96 எம்எல்ஏ இருந்தா குதிரை பேரம் பண்ணலாம், 108 எம்எல்ஏ இருந்தா குதிரை பேரம் பண்ணக்கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் இருக்கா? அது குதிரை பேரம்னா இதுவும் குதிரை பேரம் தான். அது எப்படி நீங்க இல்ல டிவிகே பண்ணா மோரோவர் குதிரை பேரம்? குதிரை பேரம் பண்றதுக்கான முகாந்திரமும் அவசியமே இங்க கிடையாது. எல்லாருமே வந்து இப்ப நம்மளுக்கு பெரும்பான்மையில ஓட்டும் போட்டாச்சு, ஆட்சியும் அமைச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தேவையும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னவங்களையும் கூப்பிட்டு அமைச்சரவையில அவர் வந்து இது கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு நாள் உங்க அதுதான் எவனாலே மாஸ்டர் முடியல. ஸ்ட்ரோக். கேட்டா 4 கொடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. நம்ம வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குன்றான். டேய், வந்த ஒரே ஆட்சி ஒரே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 7 பேருக்கு ஒருத்தரால கொடுக்க முடியுதுன்னா 50 வருஷமும் 75 வருஷமும் ஆட்சி கட்சி வச்சிருக்க உங்களுக்கு, திருப்பி திருப்பி ஆட்சி அமைக்க தெரிஞ்ச உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்துருக்கணும்டா. இன்னைக்கு ஈக்குவேட் பண்ணிட்டானுங்க வந்து. அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து பெரும்பான்மையை கொடுக்கல. தொங்கு சட்டசபை, டே தொங்கு சட்டசபைனா அட்லீஸ்ட் ஒரு ஈக்குவல் நார்ம்ஸ்லயா இருக்கணும். இங்க கிளியரா இஸ் லீடிங் 108. இது வந்து தேவையானது ரொம்ப குறைஞ்சபட்சம் தேவைப்பட்டிருக்கு. அதையும் இவனுங்க பேக் டோர் வழியா பிஜேபி பாலிடிக்ஸ் பண்றதையும் எக்ஸ்போஸ் பண்ணி இவங்க வந்து இன்னைக்கு லெப்டிஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம கூட நின்ட்டானுங்க. அதுவுமே இன்னைக்கு ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக அவங்க விட்டு வச்சிருக்கானுங்க சொல்லாம. நாளைக்கு இன்னும் 6 மாசத்துக்குள்ள டிஎம்கே என்னென்னலாம் பேக்டோர் பாலிடிக்ஸ் பிஜேபியோட பண்ணது. இன்னைக்கு வந்து கோபி நாயனார் அந்த அரண் மூவி டைரக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து இன்னைக்கு இது கொடுத்திருக்காரு இன்டர்வியூல. இவ்வளவு நாள் இவனுங்க பிஜேபிய வந்து எதிர்க்கிற மாதிரி போட்ட நாடகம் தான், ஒண்ணுமே கிடையாது. பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை தானே தவிர இவனுங்க எங்கேயுமே உண்மையா பாஜகவை எதிர்க்கவே இல்லை அப்படின்னு தான் இன்னைக்கு அவரு வந்து டிக்ளேர் பண்றாரு. அவரும் சொல்றாரு, ஏங்க இவ்வளவு நாள் வந்து ஒரு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு கேட்டு 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 இவங்க தொண்டை தண்ணி எல்லாம் வறண்டு போய் இவங்க ஒண்ணுமே அவங்களை கண்டுக்காத போது முதல்ல வரும்போதே 8 தலித் அமைச்சர்களை வந்து உருவாக்கி இருக்காருன்னா தலித் இளைஞர்கள் நாளைக்கு யார நம்பிக்கையா பாப்பாங்க, யார் சைடு நிப்பாங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் திருத்தன்னு முழிக்கிறான். இதுதான் இங்க நிதர்சனம். இங்க நீங்க நம்பிக்கையை தாண்டி மேட்டர் கிடையாது. இல்ல, நம்பிக்கையை தாண்டி நம்ம வார்த்தையா சொல்லாம ஆக்ஷன்ல ப்ரூவ் பண்ணோம் பாருங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவா இருக்கு. எப்பவுமே பேசிக் சேயிங்டா, ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் than வேர்ட்னு. அது தலைவர் வந்து நம்மளுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைமே வந்து பேசுற போதெல்லாம் நம்ம ட்வீட் போட்டிருக்கோம். அவர் வந்து செயல் செயல் செயல்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு 3 வாட்டி அழுத்தி அழுத்தி. அதுதான் வில் மேக் த டிஃபரன்ஸ். கிரவுண்ட்ல இறங்கி நம்ம எல்லாரும் இதுல என்ஜிஓ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் வந்து விஎம்ஐல இருந்து பண்ணானுங்க. இதெல்லாம் வேலையா? அவ்வளவுதான். அவர் வந்து அதுல ரொம்ப கிளியரா இருந்தாரு. இவனுங்க என்ன செஞ்சாலும் உண்மையா நம்ம மனசார ஒரு கரெக்டான விஷயத்துக்கு நின்னு அதுல வந்து இறங்கி செய்யற போது அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு வெற்றி. சோ இதுவும் இன்னைக்கு இவனுங்க எல்லாம் கூவி இவ்வளவு நாள் பண்ண தப்ப திருப்பி திருப்பி தெரியாம என்ன தப்பு பண்றோன்னே தெரியாம அந்த தப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா மக்கள் கிட்ட உண்மையான பலன்களோ விஷயங்களோ போய் சேர்ற போது அதுக்கான இது நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அவ்வளவுதான். நமக்கு ஆக்சுவலி வந்து நாம சோசியல் மீடியால இருக்கும் பொழுது இவங்க களத்துல இல்ல அது ரீல்ஸ் பாலிடிக்ஸ் பாருங்க. அடுத்து நம்ம களத்துல உட்காந்துட்டு இருப்போம். இவனுங்க சோசியல் மீடியாவில தான் ஜெயிச்சிங்களா, அப்ப நாங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, கிக்கி விக்கி பண்ணிட்டு இருப்பானுங்க. அங்க களத்துல படிச்சு வர வேலைகள் வேற மாதிரி, பெனிஃபிட்ஸ் மத்த அரசுடைய திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அங்க வேற மாதிரி போயிருந்திருக்கும். இந்த போலீஸ்காரன் எல்லாம் சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல கத்தி வச்சு வந்து செக் பண்ண தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இடுப்புலயே வரும். தலையில முடிக்குள்ள சொருகி வச்சுட்டு வந்துருவான் அடுத்த தடவை. இவன் இடுப்பையே செக் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இவனுங்க வந்து